அனைவருக்கும் வணக்கம். தானத்தில் சிறந்த தானம் என்ன தானம் அப்படின்னு நம்ம கேட்போம். எல்லாரும் சொல்லுவோம் அன்னதானம். தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம். சரி, அதை விட தானத்தில் சிறந்த தானம் கன்னிகா தானம். ஒரு பெண் குழந்தையை பெற்று அதை வளர்த்தி இன்னொருத்தருக்கு தானமாக கொடுக்கறது கன்னிகா தானம். அடுத்து என்ன அப்படின்னா, எப்படி தானம் கொடுக்கறதுங்க? தானம் பண்ணுறோம், நம்ம எல்லாருமே தானம் தர்மம் கொடுக்குறோம். நிறைய பேர் நமக்கு தெரியும். நான் ஒரு 1000 பேத்துக்கு சாப்பாடு போட்டேன், 1,00,000 பேத்துக்கு சாப்பாடு போட்டேன், அன்னதானம் பண்ணிகிட்ருக்கேன். ரைட்டு, அன்னதானம் பண்ணுறோம். அன்னதானம் பண்ணும்போது எப்படி போடுறோம்? சாப்பாட்டை இப்படி போடுறோம் இல்லையா? சரி, அதெல்லாம் ஓகே. நம்ம ஒருத்தருக்கு பணம் கொடுக்குறோம். இப்போ ஒருத்தர்கிட்ட போய் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ நோட்டாக கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். நோட்டை எடுத்து என்ன பண்ணுவோம்? இந்தாங்க அப்படின்னு கொடுப்போம். எப்படி கொடுக்குறோம்? வாங்குகிற மாதிரியே தான் கொடுக்குறோம். இப்படி கொடுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. தர்மம் பண்ணும்போது எப்பவுமே சில்லற காயினாக வச்சுக்கணும். அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் நீங்கள் தர்மம் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்படி அள்ளி இப்படி கொடுப்பார். எப்படி கொடுப்பாரு? இப்படி அள்ளி இப்படி கொடுப்பார். அப்படி தானே கொடுப்பாரு. நாம் என்ன பண்ணுறோம்? இப்படி கொடுக்குறோம். இப்படி கொடுக்கும்போது என்னாகும்? அது தர்மம் கிடையாது, அது கொடுக்கல் வாங்கல். அப்போ நீங்கள் யாருக்காவது இந்த கோயில் வாசலில் இருக்கிறவங்க இல்லை அந்த மாதிரி தான தர்மங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா 300 ரூபாய் சில்லற காயின் எடுத்து சனிக்கிழமை அன்னைக்கு யாருக்கெல்லாம் குரு சனி சேர்ந்துருக்கோ அல்லது குருவோட சனியோ சனியோடைய நட்சத்திரத்தில் குருவோ நின்னால் எனக்கு காசே தங்க மாட்டேங்குது, தொழிலே செய்ய முடியல அப்படின்னு இருக்கிறவங்க சில்லற காயின் எடுத்துகிட்டு போய் இப்படி எடுத்து இப்படி கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த குரு சனி சேர்க்கை அப்படிங்கிறது என்னென்னா மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை. அப்போ தானங்கிறது நம்ம எப்படி பண்ணணும்னா, நம்ம சொல்லுவோம்ல, இடது கை கொடுக்கறது வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு. ஏன்னா இப்படி உள்ளங்கை இப்படி கீழே பார்த்து கொடுக்கும்போது என்ன ஆகுண்ணா, யாருக்கும் தெரியாது. இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்? எல்லாருக்கும் தெரியும். இப்படி கொடுப்பதல்ல தானம், இப்படி கொடுக்கறது தான் தானம். அப்போ நம்ம இந்த மாதிரி நீங்கள் அந்த சில்லற காயின் நீங்கள் வச்சு இப்படி கொடுத்துட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய லைஃப்பில் இந்த தானம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் அன்னதானமும் தண்ணீர் தானமும் கொடுங்க. இந்த மாதிரி காயின் கொடுக்கும்போது நீங்கள் சில்லற காயினாக கொடுத்துட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அந்த முன்னேற்றங்கள் ஏற்படும். நம்பிக்கையோடு செய்யுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.